அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உளுந்து பயிர். உளுந்து பயிரிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. என்னன்னா, ஏன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த பனிக்காலங்களில் தான் உளுந்து நிறைய பேர் வந்து பயிர் பண்ணுவாங்க. இந்த நேரங்களில் முக்கியமாக அதை தாக்கக்கூடிய நோயின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேமல் நோய் ரொம்ப ஜாஸ்தி வரும். ஓகேங்களா? மொசைக் வைரஸ்ன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. நம்ம ஒரு இலை 2 இலையில தான் வந்து மஞ்சளா மாறி இருக்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா டோட்டலா வயல் ஃபுல்லா மஞ்சளா மாறிடும். அது வந்துருச்சுன்னா என்ன ஆகுனா, எந்த பருவத்துல வந்தாலும் சரி, உங்களுக்கு வளர்ச்சி பருவத்துல வந்துச்சுன்னா செடியோட வளர்ச்சி குண்டிடும். அதுவே வந்து காய் பிடிக்கும் தருணத்துல, அதாவது பூ பிடிக்கும் தருணத்துல வந்துன்னா பூக்கள் கொட்டிரும். காய் பிடிக்கும் தருணத்துல வந்துன்னா காய் வந்து மெச்சூரிட்டி ஆகாது. அதனால மகசூல் இழப்பு ஏற்படும் நண்பர்களே. ஓகே, இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சாறு உறிஞ்சும் பூச்சிகள் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஈஸியாக அந்த நோய் வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, அந்த நோய் வந்த பின்னாடி நோய்க்கான மருந்தை மட்டும் அடிப்போம், பூச்சிக்கான மருந்தை அடிக்க மாட்டோம். அப்படி இல்லாம நீங்க எந்த பூச்சி பரப்புதோ அந்த பூச்சிக்கான மருந்தையும் நோய் மருந்தோடு சேர்த்து நீங்க தெளிக்கும் போது ஒரு தரமான கண்ட்ரோலை நீங்க எதிர்பார்க்கலாம். அதனோட ஒரு சில வளர்ச்சி ஊக்கிகளை கலந்து தெளிக்கும் போது இமிடியேட்டா செடி வந்து ரெக்கவர் ஆகி உங்களை அந்த மகசூல் பாதிப்பு இல்லாம உங்களுக்கு கொண்டு வர முடியும் நண்பர்களே. ஓகே, இப்போ எங்களோட வயல்ல மஞ்சள் தேமல் நோய் இருக்குது, மொசைக் வைரஸ் இருக்கு அப்படின்னா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம வழக்கம் போல ஏக்கருக்கு 40 கிலோ பைட்டோசில் கூட ஹியூமேக், அடுத்து 2 கிலோ, அதனோட சேர்த்து வேம் ரூட் வந்துட்டு ஒரு 200 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கிட்டு ஒரு 15-20 நாள் போட்டிருந்தீங்கன்னா ஒரு தரமான செடி வளர்ச்சி, முக்கியமா ஒரு அதாவது நோய்களை எதிர்த்து வளரக்கூடிய செடியை நீங்க வந்து பார்க்க முடியும் நண்பர்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துடுச்சிங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைட்டோ பாஸ் 50 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு, மாஸ்க் வந்து ஒரு 30 கிராம், கியூர் அண்ட் கேர் 50 மில்லி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமின் ஒரு 25 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு, ஃபைட்டோசில் எஸ்பி வந்து ஒரு 50 கிராம், இதை கலந்து இன்னைக்கு தெளிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு முறை தெளிங்க, 2 முறை தெளிங்க. எவ்வளோ தாக்குதல் இருந்தாலும் அது அப்படியே நின்றுடும், ஃபர்தராக பரவாது. செடி வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை காமிக்கும். அதுக்கப்புறம் ஏன் 2 முறை தெளிக்க சொல்கிறோம்னா, நீங்கள் அடிக்கும்போது காற்றடிச்சாலும் மருந்து வந்து சரி வர செடியில் படாமல் கூட இருக்கலாம். அப்போது நம்ம தெளிப்பு முறைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு பயிரிலுமே. இதனோட சில் கோல்டு ஒட்டுப்பாசை வந்துட்டு ஒரு 5 மில்லி டேங்குக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்படி நீங்கள் 2 முறை ஸ்ப்ரே பண்ணுங்க. எந்த ஸ்டேஜில் வந்தாலும் சரி, காய் ஸ்டேஜில் வந்தாலும் சரி, வளர்ச்சி பருவத்தில் வந்தாலும் சரி, நீங்கள் 2 முறை ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தரமான கண்ட்ரோலை எதிர்பார்க்க முடியும். எந்த வித மகசூல் குறைபாடு இல்லாமல் நல்ல முறையில் கண்ட்ரோல் ஆகி நல்ல ஒரு முதிர்ச்சியான காய்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. இந்த நேரங்களில் இந்த மாதிரியான நோய்களை கண்ட்ரோல் பண்ணி நல்ல மகசூல் எடுக்க எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.